ஹலோ ஆல். லாஸ்ட் வீடியோல பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேடை எடுக்கலாம் அப்படின்றத பத்தி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க லாஸ்ட் வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லைன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பாதியில இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும், சரியா புரியாது. ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் போகுது அப்படின்னா நம்ம அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நம்ம ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்ல நாளைக்கு வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஏதோ ஒரு டைரக்ஷன் மார்க்கெட் எடுக்கும்ன்றது எனக்கு தோணுது. ஆனா அது அப்வர்ட் டைரக்ஷனா இல்ல டவுன்வர்ட் டைரக்ஷனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டு டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போனாலுமே நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு அன்னைக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மினிமலைஸ்ட் லாஸ் புக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எவ்வளவு மணி இருக்கோ அந்த மணியில ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லோக்சபா எலெக்ஷனா இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல பிளக்சுவேஷன் வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு கேபிட்டல் இருக்கோ அத்தனை கேபிட்டலையுமே நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது ஒரு பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்க வந்து ரிஸ்கா எடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் சைட்வேஸ்ல போச்சு அப்படின்னா நம்ம ஒரு 50% to 60% நம்மளோட கேபிட்டல்ல வந்து லாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்துட்டு மேல போகுதா கீழே போகுதான்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து ஓப்பன் ஆகி ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது ஒரு 500 பாயிண்ட் மேலேயும் போகலாம், இல்ல 500 பாயிண்ட் கீழேயும் போகலாம். ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் ஆர் நல்ல ஒரு பேட் நியூஸ் ஏதோ ஒன்று வரப்போகுது, மார்க்கெட் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னால் அது எலெக்ஷன் ரிசல்ட்னு நான் சொல்ல வரலங்க, என்ன நியூஸா வேணாலும் இருக்கலாம், ஆனா நியூஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கால் ஆப்ஷனையும் பை பண்ணிடணும், புட் ஆப்ஷனையும் பை பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பை பண்ணும்போது மேலே போச்சுன்னா மேலே நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம், மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன்ல நம்ம ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இதை எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஒரு 25,000 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 25,000 பாயிண்ட்ல இருந்து இந்த மணி கால் ஆப்ஷன், இந்த மணி புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ப்ரீமியம் மெல்ட் ஆகாது. ஸோ அதுக்காக நான் சொல்றேன், இந்த மணிங்கிறது கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஓரளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் த மணி போலாம், அதுக்கு மேல போயிடாதீங்க. என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய எல்லா ட்ரேடுமே வீக்லி ஆப்ஷன்ல தான் எடுப்போம், மந்த்லி ஆப்ஷன்ல எடுக்க மாட்டோம். ஸோ வீக்லி ஆப்ஷன்ல நம்ம எக்ஸ்பைரியில எடுக்கும்போது நமக்கு வந்து அவுட் ஆஃப் த மணியில எடுத்தோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து ஃபாஸ்டாக மெல்ட் ஆகுறதுக்கான அதிகபட்ச ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனா ஒருவேளை வந்து ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் ஃபாஸ்டா மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. ஸோ ப்ராஃபிட்டை வந்து நோக்கமா வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவாச்சு, மார்க்கெட்ல என்னோட காசு வீணா போச்சு அப்படின்னாலும் எனக்கு கவலை இல்லை, அந்த 5,000 ரூபாய்னால எனக்கு எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் வரப்போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 5,000 ரூபாய் தாராளமா ரிஸ்க் எடுக்கலாம் அவுட் ஆஃப் த மணில. ஆனா என்கிட்ட இருக்கிறதே குறைவான கேபிட்டல், இது இல்லை அப்படின்னா இதுல ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வச்சிருக்கேன், இதுல ஒரு 5,000 ரூபாய் வீணா போச்சுன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த மணியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேஃபா இருப்பீங்க. ஆனா இதுல வந்து மார்க்கெட்ல நம்ம நினைச்சது நடக்கல, ஒருவேளை மேலையும் போகல மார்க்கெட் கீழேயும் போகல, ஸோ இந்த ரெண்டும் இல்லாம மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லயே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடு க்ளோஸ் பண்ணிடணும். அது என்ன லாஸ்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வெளியில வந்துடணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 50% கேபிட்டல் நம்ம இழக்க வேண்டிய இடத்துல நம்ம 100% கேபிட்டலையும் இழக்க வேண்டியது வந்துடும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜியை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க இந்த நாள், அதாவது நவம்பர் 12ஆம் தேதி நான் உங்களுக்கு போடுறேன். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 25,875 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்குது. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில வந்து பாத்துட்டீங்கன்னா நவம்பர் 18ஆம் தேதி ஒரு வீக்லி எக்ஸ்பைரி நமக்கு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பைரியில நம்ம இந்த மணி புட் ஆப்ஷனும் இந்த மணி கால் ஆப்ஷனும் எடுக்க போறோம். ஸோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் 25,875 இருக்கிறத நம்ம ஒரு 25,900 கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மணி புட் ஆப்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணலாம். இந்த மணி புட் மார்க்கெட் வந்து 26,100 அப்படிங்கிற லெவல்ல நம்ம சூஸ் பண்றோம். ஸோ 26,100 அப்படிங்கும்போது 200 பாயிண்ட் இந்த மணில நம்ம பண்றோம். இது எதுக்காகன்னா நமக்கு ப்ரீமியம் வந்து ஃபாஸ்டா மெல்ட் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பண்றோம்.
ஸோ 26,100 போது ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மணில போயிருக்கோம். ஸோ இதுவே நம்ம இந்த மணில கால் ஆப்ஷன் சைடு போகும்போது நம்ம 200 பாயிண்ட் டிஃபரன்ஸ்லயே போக முடியாது. அப்படி போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து டிஃபர் ஆகும். நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2 ப்ரீமியமுமே ஒரே வேல்யூல இருக்கணும். அதாவது இப்ப 26,100 அப்படிங்கிற ஒரு புட் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு 231 ரூபாய் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இப்ப இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல. ஸோ இதே வந்து ஒரு 10 பாயிண்ட் வித்தியாசத்துல தான் ப்ரீமியம் நமக்கு இருக்கணும். 231 அப்படிங்கிறது 221 ஆர் 241 ஆர் ஒரு 250க்குள்ள அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2 சைடுமே ஈவனா நம்ம வந்து பணத்தை போட முடியும். இதுவே நீங்க வந்து 200 பாயிண்ட் நான் சாலிடா எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன் நீங்க வாங்குறது வந்து ஒரு 231, கால் ஆப்ஷன் வாங்குறது வந்து ஒரு 350 போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் நீங்க வந்து ஈக்குவலா போட முடியாது. ஒன்னுல அதிகமாகவும் ஒன்னுல கம்மியாகவும் போடும்போது உங்களுக்கு அந்த ரேஷியோ வந்து டிஃபரன்ஸ் ஆகும். இதனாலதான் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம பாக்குறது இல்ல, பிரீமியம் வேல்யூவை தான் நம்ம பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் தான் நம்ம இந்த மணில கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இது வந்து ஐவி வந்து வேரி ஆகும், ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸுக்குமே ஐவி வேரி ஆகும். ஸோ இந்த ஐவி பத்தி நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு வீடியோல நல்லா டீட்டெயிலாவே சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி போடுறது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்ப்போம். நீங்க பை பண்றதுக்கு முன்னாடி பிரீமியம் மட்டும் கரெக்டா ஈவனா பாத்துக்கோங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்ங்கிறது முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிற பட்சத்துல மார்க்கெட் ஒன் சைடா போச்சு, அதாவது ஒரு 300 400 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாவோ இல்ல 300 400 பாயிண்ட் நெகட்டிவாவோ போச்சு அப்படின்னால் ஒரு சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2500 2500 ஈவனா ஸ்பிளிட் பண்ணி இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சைடு 2500 ரூபாய் நீங்க கால் ஆப்ஷன்ல கட்டியிருக்கீங்க, மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னால் அந்த 2500 ரூபா வந்து ஆப்ஷன் உங்களுக்கு ஜீரோ ஆயிடும். ஸோ அந்த ப்ரீமியம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா இங்க நீங்க வந்து புட் ஆப்ஷன் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, அதுல வந்துட்டு ஒரு 400 பாயிண்ட் நல்லா ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்படியே டபுள் ஆர் ட்ரிபிள் ஆயிருக்கும். அதாவது 300 மடங்கு வந்து உங்களோட காசு ரைஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ 2500 ரூபாய் நீங்க போட்ட இடத்துல ஒரு 200 மடங்கு உங்களுக்கு லாபம் வந்தாலே நீங்க வந்து 5000 ரூபாய் லாபமா எடுத்திருப்பீங்க. நீங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5000 ரூபாய் எடுத்து 2500 ரூபாய் கால் ஆப்ஷனும் 2500 ரூபாய் வந்து புட் ஆப்ஷனும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் லாபம் பிளஸ் உங்களோட ஒரு அந்த 2500 ரூபாய் பிரீமியம் புட் ஆப்ஷன்ல இருக்கும் இல்லைங்களா, அதுவும் சேர்த்து மொத்தம் 7500 ரூபாய் உங்களோட கைக்கு வந்துடும். அப்போ உங்களோட லாபம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2500 ரூபாய் லாபம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா நீங்க கால் ஆப்ஷன்ல வாங்கினது வந்து ஜீரோ ஆயிடும். இதுவே வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் மேல வந்து ஒரு 300 400 பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருப்பீங்க இல்லைங்களா 2500 ரூபாய்க்கு, அது வந்து ஜீரோ ஆயிடும். கால் ஆப்ஷன் வந்து ஒரு 200 மடங்கு லாபத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து எவ்வளவு ரைஸ் ஆனா கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு 200 250 பாயிண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்னாலே நிச்சயமா வீக்லி ஆப்ஷனுங்கிறங்காட்டி உங்களுக்கு ஒரு 200% ஒரு 150% மேல கண்டிப்பாவே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு போகவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒருவேளை மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ போச்சு, ஒரு 500 600 பாயிண்ட் எல்லாம் வொலடைல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நஷ்டப்படுறது வந்து ஏதோ ஒரு சைட்ல 2500 ரூபாய் மட்டும்தான் நஷ்டமாகும். இதுவே இதுல ஒரு ரிஸ்க் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மார்க்கெட்ல எந்த ஒரு நியூஸுமே அஃபெக்ட் ஆகல, அப்சைடும் போகல டவுன் சைடும் போகல அப்படின்னா மார்க்கெட் மந்தமாயிடும். மந்தமாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னி சைடு மார்க்கெட்ல 2 சைடுமே ப்ரீமியம் வந்து இழப்பீங்க. அதாவது மேலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் ப்ரீமியம் போகும், நீங்க கீழே ஐ மீன் புட் ஆப்ஷன்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் ப்ரீமியம் வந்து அன்னைக்கு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். அப்போ வந்து 3000 ரூபாய் உங்களுக்கு ஒரு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நான் ரஃபா சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பன்னி சைடு மார்க்கெட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அன்னைக்கு ஈவினிங்கே வெளியில வந்துருங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து போனது போச்சு 5000 ரூபாயும் போகட்டும் வெயிட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு 2000 ரூபாய் 2000 ரூபாய் மீதி இருந்ததுன்னா அடுத்த நியூஸுக்கு நீங்க 1000 பிரிச்சு போடுறதுக்கும் கூட உங்களுக்கு ஒரு பணம் இருக்கும். ஸோ இந்த லாங் ஸ்ட்ராடல் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூஸ் கண்டிப்பா நல்லபடியா இருக்கணும். இதை ஏன் இப்ப நான் உங்களுக்கு இப்ப சொல்ல வந்தேன் அப்படின்னா
மார்க்கெட்ல ஆல்ரெடி ஒரு குட் நியூஸ் வந்துட்டு ஒரு மறைமுகமா போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆயிட்டு வருது அப்படிங்கறத வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. இதுவே மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல சென்டிமெண்ட் தான். இதுல வந்து இந்த பீகார் எலெக்ஷன்ல வந்து பிஜேபி ஒருவேளை நல்லா ஹை லெவல்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னால் மார்க்கெட் வந்து இந்த சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹை லெவல்ல மேல ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்துட்டு பாத்தீங்கன்னா இது நடந்தது அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டாவே யோசிப்போம். ஒருவேளை இப்படி நல்ல பாசிட்டிவான நியூஸை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட்ல என்னைக்குமே நியூஸுங்கிறது எதிர்பார்க்காம தான் நமக்கு நடக்குமே தவிர எதிர்பார்த்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு குட் நியூஸை நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு நல்ல நேரத்துல இந்தியா யுஎஸ்க்கு இடையிலான ட்ரேட் டீல் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தவறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட் நியூஸ் வந்தாலோ, அது கூட சேர்ந்து பிஜேபி வந்து பீகார் எலெக்ஷன்ல ஒரு படுதோல்வியை தழுவினாலோ மார்க்கெட் வந்து நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போகுதா இல்ல கீழே போகுதா அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லாங் ஸ்ட்ராட்டல் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்லபடியா பணம் சம்பாதிக்கலாம். மார்க்கெட் எந்த சைடு போனாலும் நமக்கு லாபம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா மார்க்கெட் வந்து பன்னி மார்க்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமா நஷ்டம் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி உங்களோட பணத்தை போடுங்க. இன்னொன்னு நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பீகார் எலெக்ஷன் இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி மட்டுமே நிறைய பணத்தை போடணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு 50-50 சான்ஸ் தான். இது வந்து ஒரு 80-20 சான்ஸ்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை வேற வேற இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். அது எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட டேட்டை சொல்லி இந்த டேட்ல வந்து ட்ரேட் டீல வந்து நாங்க வெளிவிடுறோம், இந்த டேட்ல வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபைனல் ரிசல்ட் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் சொல்றாங்க யுஎஸ்ஏ அண்ட் இந்தியாவுக்கு நடுவுல அப்படின்னா அந்த நாளை எதிர்பார்த்து நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல டீல் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆகி மேல போகும். ஒருவேளை ஒரு ராங் டீலா முடிஞ்சது, இது எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா நினைச்சு பார்க்காத அளவுக்கு மார்க்கெட் வந்து சரியும். ஸோ இந்த மாதிரியான நாட்கள்ல யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன்ஸ் நம்ம அந்த அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல மோஸ்ட்லி ஹை வாலட்டிலிட்டி இருக்கும் மார்க்கெட்டு. அந்த டைம்ல வந்து மேல போகுதா கீழே போகுதான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மீடியா சேனலுமே ஒவ்வொருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கருத்து கணிப்பு நடத்துவாங்க. இவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு மார்க்கெட்டை வந்து ஓவரா ஃபிளக்சுவேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இன்னொரு டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் டே வரும்போது ஒவ்வொரு வருஷமும் நமக்கு பிப்ரவரி மாசத்துல பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு என்ன பட்ஜெட் அப்படிங்கிறது தெரியாது. நல்ல பட்ஜெட்டா இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப மேல போகும். ஒருவேளை நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு கெட்ட பட்ஜெட் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபால் ஆகும். இது வந்து நடக்கும்போது தான் நமக்கு தெரியுமே தவிர இது என்ன சைட்ல போகும் அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த லாங் ஸ்ட்ராட்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்லாவே பணம் சம்பாதிக்கலாம். ஆனா இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணும்போது நம்மளோட மென்டாலிட்டி வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து இறங்கி பார்ப்போம், ஏதோ ஒரு சைடு வந்து ட்ரேட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட கேபிட்டலை வந்து நம்ம இழப்போம். ஸோ அதனால நீங்க வந்து மென்டலி ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர்டா இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குறைவான கேபிட்டல் வச்சுட்டு எப்படியாவது லைஃப்ல கொஞ்சம் பணம் சேர்த்திட மாட்டோமா அப்படின்னு நினைச்சிட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்காக தான் நான் இந்த விஷயத்த பேசுறேன். நம்ம நினைப்பு எதுவுமே தப்பு இல்லை. நம்ம யார்கிட்டயும் போய் திருடல, யார்கிட்டயும் போய் கொள்ளையடிக்கல. அப்படிங்கும்போது ஆப்ஷன் பையிங்ல ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு வெயிட் பண்றது கரெக்ட் தான். ஆனா தினசரி ஆப்ஷன் பையிங் பண்ணி 1000, 500, 1000, 10,000, 20,000 நம்ம லாஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாள் நல்லபடியா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போகட்டும், எனக்கு பணத்தை தந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அதுல வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்றேன். எல்லாருமே நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணி நல்லபடியா ப்ராஃபிட் பண்ணுங்க, யாரும் லாஸ் பண்ண வேண்டாம். நான் திரும்பவும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அது உங்களுக்கு பெயின் ஆகாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ரிஸ்க் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு 5,000 ரூபாய்க்கு மட்டும் ரிஸ்க் எடுத்து 2,500 ரூபா அப்வர்ட்ஸ், 2,500 ரூபா டவுன்வர்ட்ஸ்ல போங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த லாஸ் வந்து ஒரு பெயினை கொடுக்காது.
ஒருவேளை எங்கிட்ட 5000 தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் 2000 ரூபாய்க்கு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. 1000 ரூபாய் மேல 1000 ரூபாய் கீழே அப்படிங்கிற மாதிரி. இல்ல எனக்கு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம், என்னால வந்து அதை தாங்கிக்க முடியும் அப்படின்னா மட்டும் 10,000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஆசையை தூண்டும். இப்ப நான் சொல்ற விஷயம் வந்துட்டு ஒருவேளை மேல போச்சுன்னா சொன்ன மாதிரி இவ்வளவு லாபம் வருமா, கீழே போச்சுனாலும் இவ்வளவு லாபம், அப்ப தைரியமா நம்ம இறங்கலாமே, ஏதோ ஒரு சைட்ல நமக்கு லாபம் வந்துருது இல்ல அப்படின்ற ஒரு ஆசையை உங்களுக்கு வந்து இது தூண்டும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒருவேளை மார்க்கெட் சைட்வேஸ்ல போச்சு அப்படின்னா நிச்சயமா லாஸும் அப்படிங்கிறதும் உறுதிதான். மார்க்கெட் சைட்வேஸ்ல போகாம ஏதோ ஒரு டைரக்ஷன்ல எடுத்தா மட்டும்தான் லாபம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்யறப்போ அது சப்போஸ் நமக்கு ஆப்போசிட்டா போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதனால இதை மைண்ட்ல வச்சு அளவான கேபிட்டல் வச்சு அளவா ரிஸ்க் எடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிளஸ் கீழே உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை இன்னொரு நல்ல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியோட நான் சந்திக்கிறேன். என்றும் உங்களுடன் நான் பிரவீன்.